ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கு காய்ந்து போன ரோஜா செடியை மீண்டும் எப்படி துளிர்க்க வைப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நர்சரிலேருந்து ஒரு ரோஜா செடி வாங்கி வச்சுருப்போம். அந்த செடி நல்லாவே பூக்களெல்லாம் பூத்திருக்கும். அப்புறம் நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுருப்போம். மறுபடியும் போய் பார்க்கும்போது இலைகளெல்லாம் கருகி செடி காய்ந்து போகிற நிலையில் இருக்கும். அந்த டைமில் இந்த பொருளை நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா நம்ம ரோஜா செடியை 1 வீக்லேயே புது தளிர்லாம் கூடவே மொட்டுக்களும் வரும். அது என்ன பொருள்னு பார்க்கலாம். அது என்ன பொருள்னா ராக் பாஸ்பேட்டு. இந்த ராக் பாஸ்பேட் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வேர் வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ராக் பாஸ்பேட் அப்படியே செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இது ஒரு இயற்கை கனிம வளங்க. இந்த ராக் பாஸ்பேட் எப்படி செடிகளுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காய்ந்து போன கிளைகளை நம்ம கட் பண்ணி விடணுங்க. இப்போ நம்ம காய்ந்து போன கிளைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்று 2 கிளைகளெல்லாம் பச்சையாட்டம் இருக்குது பாருங்கள். செடி முழுவதுமாக காஞ்சிட்டுனா வராதுங்க. அதனால் செடி முழுவதுமாக காய்க்கு முன்னாடி நம்ம கவனித்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த பொருளை நம்ம ராக் பாஸ்பேட்டை கொடுத்தோம்னா இது திரும்பவும் புது தளிர்லாம் வந்துடுங்க. இப்போ நம்ம காய்ந்து போன கிளைகளை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அப்புறமா நம்ம இதில் நிறைய களை செடிகள்லாம் இருக்குது பாருங்கள். அதையும் நம்ம அப்புறப்படுத்திடலாம். இது ரம்பூட்டான் பிளான்ட்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட்னு நினைக்கிறேன். அதனுடைய சீட்ஸ் எல்லாம் அப்படியே முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம களை செடிகள் எல்லாம் பிடுங்கிட்டோம். இப்போ தொட்டியில் உள்ள மண் நல்ல மண்ணாக தான் இருக்குது, உதிரியாக தான் இருக்குது. கட்டி பிடிச்ச மண்ணுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு திரும்ப புதிய மண் போட்டு நடணுங்க. இது இப்போ நல்ல மண்ணாக தான் இருக்குது, லூஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ராக் பாஸ்பேட்டை கொடுத்தா போதும். இப்போ இந்த ராக் பாஸ்பேட் அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. இதை தண்ணியில் கலந்து தான் ஊற்றணும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம செடிகளின் வேர் பகுதியில் ஊற்றலாம். இப்படி நம்ம ஊற்றும் போது ஒரு 1 வீக்லேயே புது தளிர்லாம் வந்துடும். இந்த ராக் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வேர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ பார்க்கலாம், புது தளிர்லாம் லைட்டாக வந்திருக்கு பாருங்கள் 1 வீக்லே. நீங்களும் உங்கள் ரோஜா செடிக்கு காய்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.